இந்த உலகம் எதனால் இயங்குகிறது? ஒரு பக்கம் இறைவன், மற்றொரு பக்கம் மழை. திருக்குறள் 1 முதல் 20 வரை வாழ்க்கையை நடத்தும் 2 அடிப்படை உண்மைகளை வள்ளுவர் எளிய வார்த்தைகளில் சொல்லுகிறார். வாங்க, அந்த அரிய கருத்துக்களை பார்ப்போம். திருக்குறள் 1. அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. விளக்கம்: எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் தொடக்கம் ஆ என்றால், இந்த உலகிற்கும் தொடக்கம் ஆதிபகவன். அனைத்திற்கும் மூல காரணம், ஆரம்பப் புள்ளி, அது ஒரு உயர்ந்த சக்தி. திருக்குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல், வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். விளக்கம்: ஒருவன் எவ்வளவு கற்றிருந்தாலும், மிக உயர்ந்த அறிவு பெற்றிருந்தாலும், அந்த ஆதி பகவனின் நன்மை வழியில் நடக்கவில்லை என்றால் அத்தனை கல்விக்கும் பயன் இல்லை. திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான், மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம்: பூவின்மேல் நின்றவனைப் போல் தூய்மையான இறைவன் பாதத்தை நினைத்து வாழ்பவர்கள் இந்த பூமியில் நீண்ட நல்ல வாழ்வு வாழ்வார்கள். திருக்குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில. விளக்கம்: வேண்டும் வேண்டாம் என்று விருப்பமோ வெறுப்போ இல்லாத இறைவனை நினைப்பவர்கள் எந்தக் காலத்திலும் துன்பம் காண்பதில்லை. மனம் எப்போதும் சமநிலையிலேயே இருக்கும். திருக்குறள் 5. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம்: பொல்லாத இருள் போன்ற பாப புண்ணிய விளைவுகள் இறைவனை உண்மையாக நினைப்பவர்களுக்கு நெருங்காது. அவர்கள் வாழ்வில் சுத்தமான நல்லொழுக்கமும் நல்ல புகழும் மட்டும் இருக்கும். திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். விளக்கம்: எண்ணம், பேச்சு, உடல், கண், செவி ஆகிய 5 பொறிகளைக் கட்டுப்படுத்தும் உயர்ந்த இறைவனைப் போல பொய்யில்லா நேர்மை வழியில் வாழ்பவர்கள் நிலையாகவும் நீடித்தும் வாழ்வார்கள். திருக்குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம்: உலகில் இணையில்லாத உயர்ந்த இறைவனை நினைக்கும் மனத்தைத் தவிர வேறு யாராலும் உண்மையான மன அழுத்தம், கவலை போன்றவை முற்றிலும் நீங்குவது கடினம். திருக்குறள் 8. அறவாளி அந்தணன் தாழ்ச்சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. விளக்கம்: அறம் நெறியிலே நிற்கும் பெரிய இறைவன் பாதத்தில் நிலைத்தவர்களைத் தவிர பிறவி எனும் முடிவில்லா கடலை கடந்து செல்வது மிகக் கடினம். திருக்குறள் 9. பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை. விளக்கம்: 8 வகை சிறப்புகள் கொண்ட இறைவன் பாதத்தை வணங்காத தலை நல்ல குணங்களை இழந்த குறைபாடுள்ள கோளை போன்றது. திருக்குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடிசேரா தார். விளக்கம்: இறைவனின் பாதத்தை அடைந்தவர்கள் பிறவி என்ற பெருங்கடலை எளிதாக கடந்துவிடுவார்கள். ஆனால் அந்த அடியை நாடாதவர்கள் எண்ணற்ற சிரமங்களிலேயே சிக்கிக் கொள்வார்கள். திருக்குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: மழை பெய்தால்தான் இந்த உலகம் வாழ்கிறது. அதனால் மழையை அமுதம் போல மதிக்க வேண்டும். திருக்குறள் 12. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. பொருள்: மழை இல்லை என்றால் உணவு உற்பத்தி இல்லை. உணவு உண்டாகவும் அந்த உணவைச் சமைத்து மனிதர்கள் உண்ணவும் காரணமாக இருப்பது மழையே. திருக்குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். திருக்குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்கன்றிக் கால். பொருள்: மழைதான் விவசாயத்தின் அடிப்படை, அது இல்லையெனில் உழைப்பும் நின்றுவிடும். திருக்குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள்: மழை பெய்யவில்லை என்றால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். மழை பெய்தால் அந்த கஷ்டம் தீர்ந்து வாழ்க்கை நல்லதாக மாறும். திருக்குறள் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. பொருள்: மழை விண்ணிலிருந்து பெய்தால்தான்
மண்ணில் பசுமையான புல் வளர முடியும். திருக்குறள் 17. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல் காதாகிவிடின். பொருள்: கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழையாகக் கடலுக்கே திரும்பினால்தான் கடல் வற்றாமல் இருக்கும். அதேபோல மனித சமுதாயத்தில் புகழ் பெற்றவர்கள் அந்தச் சமுதாயத்திற்கே பயனாக இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக வாழும். திருக்குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மழையில்லை என்றால் விவசாயம் மட்டுமல்ல, இறை வழிபாடும் திருவிழாவும் நிற்கும். அவ்வளவு முக்கியமானது மழை. திருக்குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்கா தெனின். பொருள்: மழையில்லையென்றால் விவசாயம் மட்டுமல்ல, இறை வழிபாடும் திருவிழாவும் நிற்கும். அவ்வளவு முக்கியமானது மழை. திருக்குறள் 20. நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. பொருள்: மழையில்லையென்றால் வாழ்க்கையே ஒழுங்கு இழந்து போகும். அதனால் நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அதை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். இறைவனை நினைத்து வாழும் மனமும் மழை போல் அனைவருக்கும் பயன் தரும் செயல்களும் இருந்தால்தான் உலகம் நன்றாக இயங்கும். இதுதான் திருக்குறள் 1 முதல் 20 சொல்லும் பாடம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.